ஒரு கடையில குடிக்கிற டீ நமக்கு பிடிக்கலன்னா கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற வேறொரு கடைக்கு இடம் மாறி போவோம். ஒரு துணி கடையில டிசைன் நல்லா இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சாவது 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கடைக்கு போவோம். ஆனா அடுத்த நொடி இந்த இடத்துல இருந்தா உயிரோடவே இருக்க முடியாதுங்கிற நிலை வந்தா கையில கிடைச்சதை அள்ளிக்கிட்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு எங்க போறது எப்படி போறதுன்னே தெரியாம தவிச்சு போவோம் இல்லையா? அப்படி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நொடிக்கு ஒருத்தருங்கிற எண்ணிக்கையில இருக்கிறதா நார்வேயின் அகதிகள் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. உள்ளூர் கலவரம், போர், புயல், வெள்ளம், வறட்சி, பூகம்பம்னு இயற்கை பேரழிவுகள் போன்ற காரணங்களால கடந்த 2016ஆம் ஆண்டு மட்டும் 3 கோடி பேர் தங்களோட வாழ்விடங்களை விட்டுட்டு வேற வேற இடங்களுக்கு அடைக்கலம் தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்களாம். இந்த 3 கோடி பேருமே சர்வதேச சமூகத்தால எந்த விதத்திலையும் துளி கூட கண்டுகொள்ளப்படாம கைவிடப்பட்டவங்களாம். அவங்க அடைக்கலம் தேடி ஒரு நாட்டு எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதுதான் திரும்பி பார்க்கப்படுறாங்களே தவிர என்ன காரணத்துக்காக அவங்க எந்த மாதிரியான இடையூறுகளை தாண்டி எந்த இடத்துல இருந்து அவங்களோட பயணம் தொடங்குச்சுன்னு கவனிக்கப்படுறதே இல்லைன்னு நார்வே அகதிகள் ஆணையம் ஆழ்ந்த வருத்தத்தோட இதை பதிவு செஞ்சிருக்கு. இதுல மிக மோசமா பாதிக்கப்படுறவங்கன்னு சொன்னா அவங்க காங்கோ ஜனநாயக குடியரசை சேர்ந்தவங்களாம். அடுத்ததா அன்றாட செய்திகள்ல அடிபடும் சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா, ஏமன் ஆகிய நாடுகளோட மக்களாம். இதே ஆசிய நாடுகளுக்கான பட்டியல்ல இந்தியாவில் ஏறத்தாழ 25 லட்சம் மக்கள் இப்படி தலைமுறையா வசித்த இடங்களை விட்டுட்டு எங்கேயோ சென்று அந்நியப்படுறாங்களாம். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த நிலைமையை 50% குறைக்க உலக நாடுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு கடந்த ஆண்டே ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அகதிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனை தீரும்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.